ஸோ இஎம்ஐயில் நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லை. இஎம்ஐயில் வாங்கவே கூடாது. இஎம்ஐயில் நல்ல விஷயமே கிடையாது. உங்களுக்கு வரவு மீறி செலவு பண்ணுறது தான் இஎம்ஐ. நான் இப்போ 25,000 நான் நிறைய பார்க்குறேன். 30,000 சம்பளம் வாங்குகிறோம், 50,000 ஃபோன் வச்சுருக்கானா என்ன முட்டாள்தனம். என்னாலேயே ஆப்பிள் ஃபோன் நினச்சி தான் வாங்க முடியும். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆப்பிள் ஃபோன் வாங்குறேன். நான் பார்க்குற பசங்கள்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்படி மாற்றுறாங்க? பர்மனெண்ட் கடனாளி. அவனுக்கு தேவையே கிடையாது. ஊரெல்லாம் கடன் இருக்கும். கையில் ஐஃபோன் வச்சுட்டு பெரிய பந்தா சுற்றிட்டுருப்பான். அதெல்லாம் தேவையே கிடையாது. ஐஃபோன் பண்ணுறது ஒரு 10,000 பண்ணுற ஃபோனும் பண்ணும். சார் செல்ஃபோன் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து எல்லா மொபைல் வாங்கும் போது ஒரு பில் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் அவனுக்கு எக்ஸ்ட்ரா லாபம். ஏன்னா அவனுக்கு 10,000 ஃபோனில் போட்டானா அவனுக்கு லாபம் தானே. ஆனால் உங்களுக்கு அது தேவை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க. ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தான் கொடுப்பான். உடஞ்சாலாம் கொடுப்பானான்னு எனக்கு தெரியாது. அது கொடுக்க மாட்டான். ஃபோன் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா அது இன்சூரன்ஸ் ரொம்ப வேல்யூபிள் தானே. நீங்கள் 50,000 ஃபோன் வாங்குறீங்க, இன்சூர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இஎம்ஐ போட்டு அத்திமீறிக்கு வாங்கிட்டீங்க. நாளைக்கு காணாமல் போயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் இருந்தால் பணமாவது திரும்பி கிடைக்கும். அவனுக்கு அது எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டு. அவனுக்கு 10,000 ஃபோன் விற்றான்னு வச்சுக்கோங்க. அவன் 30 விற்கிறவனுக்கு அந்த இன்சூரன்ஸில் 35% கமிஷன், 25% 30% கமிஷன் வாங்கிடுவான். 1000 உங்களுக்கு இன்சூரன்ஸ் பில் போட்டால் 250 அவன் வாங்கி போட்டுப்பான் பேக்கெட்டில். இன்சூரன்ஸ் பண்ணுற கம்பெனி 750 வாங்கிப்பான். அவன் 10,000 ஃபோன் வாங்கிட்டான்னா 750 × 10,000 இன்சூரன்ஸ் வாங்கிட்டு ஒரு ஃபோன் 2 ஃபோன் தான் காணாமல் போகும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்து அவன் கரெக்டாக செய்கிறான். அதனால் அவனுக்கு அது ப்ராஃபிட்டபிள். உங்களுக்கும் அது ப்ராஃபிட்டபிள். ஏன்னா அந்த செல்ஃபோன் நாளைக்கு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கி ரோட்டில் போகிறோம், செல்ஃபோன் திருடிட்டாங்கனுங்க. அதனால் இன்சூரன்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடைசியாக ஒரு கேள்வி சார். இப்போ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படிங்கிறது அந்த யூசேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அதில் இருக்க ஃப்ராடலன்ஸும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நிறைய பேர் கால் பண்ணி வந்து ஓடிபி வாங்கி அவங்க கிட்ட அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை ஃபஸ்ட்டு ஓடிபி பேங்க்கு உங்களுக்கு அது பேர் ஃபிஷிங்னு பேர். PHISING. உங்கள் பேங்க்கே உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஃபோனில் கொடுக்காதீங்க. முதல்ல சொந்தக்காரனுக்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதனால் நீங்கள் உங்கள் டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். டெஃபினட்டாக பணம் போகும். நீங்கள் பார்க்குறச்ச உங்கள் நம்பரை நீங்கள் ஏதாவது 3வது மனுஷனுக்கு கொடுத்தீங்கன்னா அது பெரிய தப்பு. 2வது கிரெடிட் கார்டை வாங்கக்கூடாது. கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப மோசமான ப்ராடக்ட்டு. ஒரு இளிச்சவாயினை ஃபைனான்ஸே என்னன்னு தெரியாதவனு இளிச்சவாயினை தலையில் மிளகா அரைக்கிற ப்ராடக்ட்டு. அதாவது வருஷத்துக்கு 60% கமிஷன் போடுறது, 5% வட்டின்னு சொல்லி உங்களுக்கு கொடுப்பான். 5%ங்கிறது மாதத்துக்கு 5% வட்டி. அப்போ வருஷத்துக்கு 60% வட்டி. அது மார்வாடி கூட அந்த வட்டி வாங்க மாட்டான். மீட்டர் வட்டியோட மோசமான வட்டி. கிரெடிட் கார்டில் மட்டும் மாட்டிக்கவே மாட்டேங்காதீங்க. 30,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 3 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு கொடுத்து அதை செலவழிக்க வச்சு இஎம்ஐ கட்டியே நீ வாழ்க்கையை ஃபுல்லாக போயிடும். அந்த 5% ஆஃப் தி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போகிறோன்னு சொல்லுவான். அந்த 5% நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபா கட்டுறதுக்கு பதிலாக 160 ரூபா கட்டுவீங்க வருஷத்துக்கு.